மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது, லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12 ஞாயிறு, 13 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் 10இல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தற்போது 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல், அதாவது 14ஆம் தேதி முதல், தை 1ஆம் தேதி முதல் சூரியன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு நல்ல அமைப்பு என்ற காரணத்தினால் உங்களுக்கு கடந்த 1 மாத காலமாக இருக்கக்கூடிய உடல் உபாதைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு படிப்படியாக குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முழுமையாக மறைந்து ஒரு சுமூக நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது கண்டிப்பாக உண்டு. வருகின்ற நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 செவ்வாய், 15 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். வருகின்ற நாட்களில் நீங்கள் குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு.